Welcome student. Find the force, horizontal force applied on the wedge of mass M, capital M, so that the block, இந்த block வந்து remains at rest with respect to wedge. So force கொடுக்கிற போது இந்த wedge மூவ் பண்ணும், இந்த பக்கம் மூவ் பண்ணுற போது இது வந்து மூவ் பண்ணக்கூடாது, with respect to wedge இந்த block மூவ் பண்ணக்கூடாது. இதை நம்ம சூடோ ஃபோர்ஸை யூஸ் பண்ணியும் செய்யலாம், இந்த சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா நார்மலாகவும் சால்வ் பண்ணலாம். சூடோ ஃபோர்ஸ்னால் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வரும். ஸோ நம்ம இதை சூடோ ஃபோர்ஸ் ஆக்கினா, சப்போஸ் இந்த வெட்ஜை நம்ம எப்படி வச்சுக்கோம், அப்படி வெட்ஜ் எப்படி இருக்குது வெட்ஜ். ஸோ அது மேலே பிளாக் இருக்குது, அதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம், அதோட வெயிட், பிளாக்கோட வெயிட் இஸ் ஈக்குவல் டு m into g. ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் என்ன, ஃபோர்ஸ் இருக்குது, the force is equal to mass, total mass into acceleration of the system. So force, mass என்ன, இந்த ஃபோர்ஸை இந்த மாஸையும் சேர்த்து தான் மூவ் பண்ணுது. ஸோ mass is equal to mass of wedge plus mass of block into acceleration or common acceleration for both இந்த சிஸ்டம் சொல்லலாம். இதுக்கு சேர்த்து காமன் acceleration is equal to force divided by mass plus m plus m, the acceleration. ஸோ mg இப்படி ஆக்ட் பண்ணுது, இது வந்து தீட்டாங்கிற போது இதை நம்ம இப்படி போட்டோம்னா, ஸோ நம்ம இப்போ வந்து ரிசல்யூஷன் ஃபோர்ஸு இதுக்கு வெர்டிக்கலாகவும் ஹொரிசான்டலாகவும் பண்ணுறோம். ஸோ வெர்டிக்கல் இது ஒன்று, இது ஹொரிசான்டல். ஸோ இது வந்து 90, இது தீட்டானா 90, இது 90 minus தீட்டா, ஆப்வியஸ்லி திஸ் வில் பி தீட்டா. ஸோ இது தீட்டா அப்படி இருக்கும். ஸோ இது இப்படி வரதுனால இது இப்படி வந்து இப்படி போகும், இதுக்கு ஹொரிசான்டலாக இப்படி போகும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரையலாம், ஃப்ரீ பாடி டயக்ராம் நார்மல் ஒன்று கான்டாக்ட் சர்ஃபேஸ், இந்த வெட்ஜே அது மேலே ஒரு நார்மல் கொடுக்கும். ஏன்னா நம்ம இது மேலே கொடுக்குற ஃபோர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மேலே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து வெர்டிக்கல் டைரெக்ஷன்லையும் ஹொரிசாண்டல் டைரெக்ஷன்லையும் 0 இருந்தால் இது வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கும், தட் இஸ் மூவ் பண்ணாமல் இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு வெட்ஜ் இது மூவ் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே n நார்மல் ரியாக்ஷன், அதோடைய டெய்லை தூக்கி இதை இந்த பிளாக்கை எம்மை வந்து பாயிண்ட் மாஸாக வச்சுக்கிறோம். ஸோ இது mg இப்படி ஆக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து என்ன, ஸோ இது வந்து தீட்டா, இது தீட்டா ஆங்கிளுக்கு ஹைபாட்னிஸுக்கும் பேஸுக்கும் இடையில தான் தீட்டா வரும். ஸோ ஹைபாட்னிஸ் பக்கத்தில் இருக்கிறது ஹைபாட்னியூஸ் இன்ட்டு இது இப்படி வருது, ஹைபாட்னியூஸ் இன்ட்டு காஸ் தீட்டா ஒன்று, ரைட்டு. இப்படி ஒன்று போகுதுன்னா இதுக்கு பேரலா. ஸோ இதை mg சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நார்மலான ஃபோர்ஸை அது மேலே ஆக்ட் பண்ணுறது, ரைட். இப்போ இதை வந்து நம்ம நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக ஆக்கணும்னா என்ன பண்ணணும், இனர்ஷியல் ஃப்ரேம் ஆக்கணும்னா இனர்ஷியல் ஃப்ரேம் ஒன்று, இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இன்னொன்று நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். சப்போஸ் இங்கே ஒரு பையன் இதை அப்சர்வ் பண்ணோன்னா, this is forced when this is moving, he is at rest, acceleration is equal to 0. This is when non-accelerating frame of reference where acceleration is equal to 0, இது inertial frame of reference. சப்போஸ் அந்த பையனை இங்கே வச்சோம்னா நம்ம he is also இந்த ஃபோர்ஸ் கொடுக்குற போது he is also moving within some acceleration a is not equal to 0, accelerating frame of reference. ஸோ அந்த நேரத்தில் நம்ம சூடோ ஃபோர்ஸு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி போகிறோம். எங்கே அப்ளை பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறது நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு. ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை மறந்துடுவோம். த பாய் இஸ் ஆல்சோ ஆக்சலரேட்டிங் வித் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் இ. ஃபோர்ஸ் இங்கே கொடுத்தோம்னா ஆக்சலரேஷனும் இருக்கும்.
ஸோ ஹொரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுத்தா ஹொரிசாண்டல் இந்த வெட்ஜ் மூவ் பண்ணும், இந்த வெட்ஜோட பிளாக்கும் மூவ் பண்ணும். கண்டிஷன் என்ன, வித் ரெஸ்பெக்ட் டு வெட்ஜ் அந்த பிளாக் மூவ் பண்ணக்கூடாது, வில் ரிமைன் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு வெட்ஜ்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வருது ஜி சைன் தீட்டா, இந்த ஃபோர்ஸு எம்ஜி சைன் தீட்டா. ஸோ இது இந்த பிளாக்கு இது மேலே ஸ்லைடாமல் இருக்கணும்னா ஒரு ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, ஆக்சலரேஷன் இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், we have to give a pseudo force. ஏன்னா ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது, பட் the block is at rest. at restல இருக்கிற போது அது அந்த பக்கம் மூவ் பண்ணாமல் இருக்கணும்னா சூடோ ஃபோர்ஸு நம்ம இந்த பக்கம் கொடுத்தாகணும். ஏன்னா இது மூவ் பண்ணக்கூடாது. ஸோ இதோடு சேர்ந்து இது இருக்குது, இதுவும் ஆக்சலரேட் ஆகுது. ஆக்சலரேஷன் இல்லாமல் அந்த ஆக்சலரேஷன் கேன்சல் பண்ண நம்ம எஃப்பி கொடுக்கணும். வாட் இஸ் எஃப்பி? Pseudo force is equal to the block, mass of the block into acceleration of the system. இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த pseudo force எப்படி இருக்குன்னா, இந்த ஆங்கிள் என்ன வரும், this angle will be theta. ஏன்னா இதுவும் தீட்டானா இதுவும் தீட்டா இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், இது இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது, இது வந்து ஹொரிசாண்டல், இது தீட்டா இருக்குது. ஸோ சூடோ ஃபோர்ஸ் இப்படி இருக்குன்னா இப்படி ஒரு ஃபோர்ஸ் போகும், இப்படி ஒரு ஃபோர்ஸு, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் எஃப்பி விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். எஃப்பி விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ இது ஹைபாட்னியூஸுங்கும் போது ஹைபாட்னியூஸ் இது திஸ் இஸ் ஹைபாட்னியூஸ், எம்ஏ இப்படி இருக்குது, எம் இன்ட்டு ஏ தான் சூடோ ஃபோர்ஸ். ஸோ இந்த ஆங்கிள் இப்படி இருக்குது தீட்டா, திஸ் ஆங்கிள் தீட்டா இப்படி இருக்குது. ஸோ தீட்டா இது எப்படி இருக்குன்னா, ஸோ ஹைபாட்னியூஸ் நம்ம எப்போதும் பார்த்துருக்கோம், ஹைபாட்னியூஸ் தீட்டா எங்கே வரும், ஹைபாட்னியூஸ்க்கும் அட்ஜசன்ட் சைடுக்கும் இடையில் வரும். ஸோ இது அட்ஜசன்ட் சைடுனா இது வந்து இப்படி வரணும், வெர்டிக்கல் டு திஸ் அண்ட் ஹொரிசாண்டல் டு திஸ். ஸோ அதை தான் நம்ம ரெண்டு போர்ஷன் பிரிக்கணும். இது இப்படி வரும்போது இது இப்படி வந்து இப்படி வரும், ரைட்? இட் மீன்ஸ் இப்படி ஒரு ஃபோர்ஸு, ஒன் மோர் ஃபோர்ஸ். இது என்ன வருது, ஹைபாட்னியூஸு பக்கத்தில் இருக்கிறது எம்ஏ காஸ் தீட்டா எந்த டைரெக்ஷன் இருக்குது, இந்த டைரெக்ஷன் இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் இந்த டைரெக்ஷனில் சூடோ ஃபோர்ஸோட காம்பனண்ட் எம்ஏ காஸ் தீட்டா இருக்குது. ஸோ இந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் இந்த இதுக்கு வெர்டிக்கலாக நம்ம இதை வச்சு தான் நம்ம ரிசால்வ் பண்ணுறோம். இது ஹொரிசாண்டல், இது வெர்டிக்கலாக. ஸோ இந்த ஃபோர்ஸ் என்ன வரும், எம்ஏ தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குது சைன் தீட்டா. ஸோ திஸ் இஸ் எம்ஜி ப்ளஸ் எம்ஏ சைன் தீட்டா. ஸோ இது வந்து எம்ஏ வந்து இந்த பக்கம் போகுது, ஏன்னா ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது, ஆக்சலரேஷன் இது ஆக்சலரேட் ஆகக்கூடாது. இது ஆக்சலரேஷன் கொடுக்குற போது இது ஆக்சலரேஷன் ஆகுது, இது ஆக்சலரேஷன் ஆகக்கூடாது, ரெஸ்ட்டில் இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு வெட்ஜ். அப்போ நம்ம அதை காம்பன்சேட் பண்ண நம்ம ஒரு சூடோ ஃபோர்ஸு இந்த டைரெக்ஷனில் கொடுக்குறோம். இந்த சூடோ ஃபோர்ஸ், அந்த சூடோ ஃபோர்ஸோட காம்பனண்ட் எம்ஏ இப்படி வருது இல்லையா, அதை தான் அந்த எம்ஏவோட ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இப்படி கொடுக்குறோம், ஒன்று இப்படி கொடுத்துக்குறோம். அதை தான் எம்ஏ காஸ் தீட்டா, எம்ஏ சைன் தீட்டா எப்படி நம்ம பண்ணுறோன்னு பார்க்கணும். ஏன்னா இது வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து நெய்தர் வெர்டிக்கல் நார் ஹொரிசாண்டல். ஸோ இது ஹைபாட்னியூஸ், இதை ரெண்டாக பிரிக்கிற போது தான் இதை ரெண்டாக பிரிக்கிற போது இப்படி ஒரு காம்பனண்ட், இப்படி ஒரு காம்பனண்ட், இப்படி ஒரு காம்பனண்ட், இப்படி ஒரு காம்பனண்ட். நம்ம ரியல் ஃபோர்ஸையும் அப்போ இதில் வந்து எழுதிட்டோம், ப்ளஸ் சூடோ ஃபோர்ஸையும் எழுதிட்டோம். இப்போ நம்ம அதை this block should remain in constant. This block should remain at rest. At rest mg sin theta இங்கிற ஃபோர்ஸ் அதை இந்த பக்கம் இருக்குது. ஸோ it should be at rest with respect to இருக்குன்னா there should be one force in the opposite direction which is this force. mg sin theta கீழே போகுது, இது மேலே போகுது, பட் இது ரெஸ்ட்டில் இருக்கணும். அதான் கொடுத்துருக்கேன், வித் ரெஸ்பெக்ட் டு which the block remains at rest. ஸோ இதுக்கு ஈக்குவலாக இந்த ஃபோர்ஸ் இருக்கணும். இட் மீன்ஸ் இதுவும் பேலன்ஸ் பண்ணுது. எம்ஏ சைன் தீட்டா ப்ளஸ் எம்ஜி காஸ் தீட்டா
இஸ் ஈக்குவல் டு என் ஒரு ஈக்குவேஷன். இது பேலன்ஸ் பண்ணால் தான் அந்த பிளாக் இந்த பிளாக் ரெஸ்ட்டில் இருக்கும் வித் ரெஸ்ட். அப்போ என்ன பண்ணோம், இதை பேலன்ஸ் பண்ணுறது. தட் இஸ் MA cos theta is equal to MG sin theta. MI அடிச்சிடும். A is equal to sin theta by cos theta is equal to into G. So is equal to G tan theta. Very, very important relation. Acceleration of the block should be equal to G times the tan of this angle. Tan of this angle. அப்படி கண்டிஷனில் இருந்தால் the block will remain with respect to wedge when there is a force applying on this. So horizontal force எவ்வளோ வரும்? Horizontal force is equal to F is equal to M plus M into acceleration A. A is equal to G tan theta. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. this result for a wedge in the block இருக்கும்போது wedge to remain in equilibrium, to remain at rest with respect the block to remain at rest with respect to wedge, the acceleration should be equal to A is equal to G sin theta, and force is equal to total mass into acceleration. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. இதேமாரி ப்ராப்ளம் வந்து டைரெக்டாக நம்ம ரிசல்ட்டை அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதே அரேஞ்ச்மெண்ட்டில் வாட் ஹொரிசான்டல் ஃபோர்ஸ் மஸ்ட் பி given to the wedge so that the block falls freely. என்ன ஃபோர்ஸ் கொடுக்கணும்? ஆஸ் யூஷுவல் நம்ம பார்ப்போம். நம்ம இதை வரைவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு M. இந்த பிளாக் இங்கே இருக்குது. நார்மல் ரியாக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ mg இப்படி இருக்குது. ஸோ திஸ் இஸ் தீட்டா. இதுக்கு நம்ம ரிசால்வ் பண்ணுறோம். திஸ் இஸ் தீட்டா பக்கத்தில் இது இப்படி வர்றதுனால இது வரும் mg cos தீட்டான்னு வரும். இது இப்படி வரும். அதை நம்ம இங்கே எப்படி போட்டுக்கலாம், mg sin தீட்டான்னு ஜென்ரலாக நம்ம போட்டுக்கிறோம். ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்ன வருது? ஃபோர்ஸ் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். இந்த பிளாக் மேலே ஃபோர்ஸ் we are applying a force on this block. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற போது ஆக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்கும்? ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கிற போது ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கும். தட் இஸ் மாஸ் இன்ட்டு ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸு இதே சேம் ஃபோர்ஸ் தான் இதையும் மூவ் பண்ணுது. வித் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன்னு இதை மூவ் பண்ணுது. மூவ் பண்ணுற போது நம்ம எப்படி பார்க்கலாம்? இதை ஃப்ரீ டயக்ராம் போடுற போது நார்மல் ரியாக்ஷன் எப்படி இருக்குது? ஸோ mg cos theta எப்படி இருக்குது? ஸோ இது mg sin theta ஃபார் த மாஸ் ஸ்மால் m. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், ஒரு ஃபோர்ஸு, இந்த ஃபோர்ஸ் தான் இங்கே நம்ம ஆக்ட் பண்ணுறோம், அப்ளை பண்ணுற போது இது ஹொரிசாண்டலாக, இது வெர்டிக்கலாக, ஹொரிசாண்டலாக, திஸ் வில் பி தீட்டா. ஸோ இதை ரெண்டு காம்பனண்ட் மாற்றிக்கலாம். எப்படி தீட்டா இருக்க முடியும்? சி, இப்படி இந்த ஃபோர்ஸை நம்ம அப்படி அனுப்புகிற போது, ஸோ இது தீட்டாவாக இருந்தால், இது தீட்டாவாக இருந்தால், ஸோ இதுவும் தீட்டாவாக தானே இருக்கும், தீட்டாவாக இருக்குது. அப்படிங்கும்போது இது ஹைபாட்னியூஸ். நம்ம இதுக்கும் நம்ம ரிசால்வ் பண்ணுறோம். ஹைபாட்னியூஸ் அப்படிங்கிற போது இது இப்படி வரும், இப்படி போய் இப்படி வரும். வாட் இஸ் திஸ்? சாரி, திஸ் இஸ் ஹைபாட்னியூஸ். இப்படி போகிற போது இது இப்படி இப்படி வரும், இப்படி வரும். அப்போ தான் இது ஹைபாட்னியூஸ், இது காம்பனண்ட். ஸோ இது தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் திஸ் வில் பி, இந்த காம்பனண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது. இதுக்காக இது பக்கத்தில் இருக்குது. திஸ் வில் பி MA cos theta. அண்ட் இப்படி போய் இப்படி போகும். ஏன்னா இது ஹைபாட்னியூஸ், இது இப்படி இப்படி வந்திருக்கும். இது 90 டிகிரி. ஸோ தீட்டாவுக்கு பக்கத்தில் MA cos theta இப்படி போகிறது. MA இப்படி போகிறது. தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குது MA sin theta ப்ளஸ் MA sin theta. ரைட், MA sin theta. ஸோ நம்ம இப்போ இதை
டோட்டலாக பிரிச்சுக்கிட்டோம்னா எப்படி பிரிக்கலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு n ப்ளஸ் ma sin theta. ரிசால்வ் பண்ண தெரியணும். ஏன்னா இது வந்து ஹொரிசாண்டல் இல்லை, வெர்டிக்கல் இல்லை. ஸோ ஹைபாட்டியஸ் தான் இருக்க முடியும். ஸோ ஹொரிசாண்டல் ப்ளஸ் வெர்டிக்கல்னு மாற்றிக்கிறோம். ஹொரிசாண்டல் ப்ளஸ் வெர்டிக்கல், அந்த ஆங்கிள் இஸ் தீட்டா. ஏன்னா இது தீட்டா இருக்கும்போது இதுலேருந்து இப்படி போகிறப்போ தீட்டா இருக்கும் பை ஜோமெட்ரி. n ப்ளஸ் ma theta. திஸ் இஸ் ஈக்குவல் டு mg sin theta and this is equal to mg cos theta. வேறு என்ன இருக்குது? finished. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இட் ஷுட் ஃபால் டவுன். இட் ஷுட் ஃபால் டவுன்னா என்ன பண்ணணும்? தேர் ஷுட் நாட் பி எனி நார்மல் ரியாக்ஷன். இந்த நார்மல் ரியாக்ஷன், இந்த பிளாக் இது மேலே நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கலன்னா அது வந்து கீழே விழுந்துடும். ஏன்னா நார்மல் ரியாக்ஷன் இருக்கிறதுனா ஒன்றையும் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் இருக்கணும். நார்மல் ரியாக்ஷன் அது மேலே இல்லைன்னா இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்து வச்சுங்க. அந்த நேரத்தில் இது திஸ் வில் ஃபால் டவுன். ஏன்னா இந்த ரியாக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். இந்த ஃபோர்ஸ் மட்டும் இருக்குது, இந்த ஃபோர்ஸ் இல்லைன்னா அது இட் வில் ஃபால் ஃப்ரீலி. ஸோ n மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. ஸோ n மஸ்ட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னா இங்கே வரும் இந்த ஈக்குவேஷன் போ n ப்ளஸ் ma ப்ளஸ் n ப்ளஸ் ma sin theta, n plus ma sin theta is equal to mg cos theta. ஸோ இந்த சைடில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன் இருக்கணும். ஃபஸ்ட்டு, since n is equal to 0, n is equal to 0, it means we can say ma sin theta is equal to mg cos theta, or m அடிபட்டுரும், or a is equal to g cos theta by sin theta. So ma sin theta, g is equal to g by tan theta. So which we can write it as g by cos theta by cot theta இருக்கும், அது 1 by tan theta ன்னு எழுதலாம். Therefore நம்ம in that case we can write a is equal to a acceleration is equal to g by tan theta. When to fall freely, the to block to fall freely in the condition, or a is equal to g tan theta, block to be at restல இருக்கணும். So this is very important. And F we can use, F is equal to total mass plus acceleration in both the case. So fall freely na a இது வரும், fall to be at rest, the block to be at rest with the block na இந்த equation வரும். இது very very important relation.